கட்சி சொல்லுங்க என் செலவுல பண்ணி ஒவ்வொரு டைமுமே நான் கோரிக்கையாக கொடுக்க சொல்லுங்க. நகராட்சி என்னுடைய காசு போட்டு நான் செய்யறோம். எங்களோட தலைவர் நாங்கள் முதலமைச்சர் கட்சி நிகழ்ச்சி முதலமைச்சரோட ஃபங்க்ஷனாக நான் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? இல்லைங்க, அதோ இல்லைண்ணா, இது சொந்த ஃபங்க்ஷனுங்க. நாங்கள் கேஸ் போட்டு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லிடுறேன். இலங்கை கேட்டகள் சொல்லியிருந்தேன். நான் என்னோட கட்சி வந்து நீங்கள் கை காசு செலவு பண்ணி சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு மேலே திரும்பி இந்த திட்டம் போடாமல் நீங்கள் திமுக தனியாக பண்ணிட்டு தலைவர் ஆராய்ச்சி தான் கூப்பிட்டு போகணும். வாங்கலாம் உட்காரு, ஒரு முறை வண்டி உட்காருங்க. வரமுறையாக இல்லைங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. அதுதான் ஆலையோட ஊருக்கு நல்லது பண்ணுறது. நல்லது நினைக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பூமி பூஜை நிகழ்ச்சியில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மோடி படம் எங்கே என பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, பாஜகவினர் வாக்குவாதம் நடத்த காரணம் என்ன? விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது இன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் பொது கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கான அந்த பூமி பூஜை என்பது இன்று நடைபெற்றது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதியில் பெரியார் நகர் பகுதியில தூய்மை இந்தியா திட்டம் 2.0 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை என்பது இன்று நடைபெற்றது. இந்த பூமி பூஜைக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில், ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு பள்ளிப்பாளையம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பாஜக நகர தலைவர் லோகேஷ் தலைமையில அங்கு திடீரென வந்தனர். அப்போது அங்கு அமர்ந்திருந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், பள்ளிப்பாளையம் நகராட்சி செல்வராஜ் ஆகியோரிடம் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த பிளக்ஸ் பேனரில் எங்கே பாரத பிரதமர் நரேந்திர புகைப்படம் என்றும், தொடர்ந்து இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம் தான், மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு பாதி பங்கு தொகை அளித்துள்ளது, ஏன் நீங்க தமிழக முதலமைச்சருடைய புகைப்படம் பதிவிட்டுள்ளீர்கள், ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை புறக்கணித்துள்ளீர்கள் என சரமாரியாக குற்றச்சாட்டினர். தொடர்ந்து அப்பொழுது பேசிய பள்ளிப்பாளையம் சேர்மன் செல்வராஜ் கூறுகையில், இது கட்சி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி ஒன்றும் கிடையாது, இது நான் தான் செலவு செய்கிறேன் என்று கூறியதற்கு உடனடியாக அங்கு கூறிய இந்த பாஜகவினர் திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் வந்து இருதரப்பினும் சமாதானம் செய்து பாஜகவினர் அவ்விடத்திலிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பாஜகவினர் கூறுகையில், தொடர்ந்து பள்ளிப்பாளையம் நகராட்சியில் நடைபெறும் மத்திய அரசு திட்டத்தினுடைய அந்த தொடக்க விழாவும் சரி, நிறைவு பெறும் விழாவிலும் பாரத பிரதமருடைய புகைப்படம் என்பது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் இதே மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டால் பள்ளிப்பாளையத்தில் மிகப்பெரிய பாஜகவினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.